பிரைஸ் த லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன். ஆமென். பிரைஸ் த லார்ட். இந்த வார்த்தையானது கர்த்தராகிய தேவன் தன் திருவாய் மலர்ந்து மோசேயிடம் கூறிய வார்த்தைகள். நீங்கள் இங்கே தியானிக்கும் பொழுது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23-24வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தினால் முறையிட்ட சத்தம் தேவ சந்நிதியை எட்டினதாம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க மோசேயை அனுப்பி அங்கே ஒரு ரட்சிப்பை கொடுக்கின்றார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எகிப்தின் சிறுமை, அதாவது கடன் பிரச்சனையாகவோ குடும்ப பிரச்சனையாகவோ குழந்தை இல்லாத பிரச்சனையாகவோ இல்லை மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சிறுமையை நீக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் தேவ சந்நிதியை எட்டினதாம். அதுபோல உங்களுடைய ஜெபத்தின் சத்தம் தேவ சந்நிதியை எட்ட வேண்டும். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுதே கண்ணீரோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மன்றாட தொடங்குங்கள் சகோதர சகோதரிகளே. அப்பொழுது எகிப்தின் நிந்தையாகிய உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுக்க என் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இப்பொழுதே நீங்கள் ஜெபத்தை ஆரம்பியுங்கள். உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் தேவ சமூகத்திலே வந்து எட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, இதை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் இருந்தாலும் அந்த சிறுமை எல்லாவற்றையும் நீக்கி பரம கானானாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரலோகத்திற்கு நம்மை கூட்டி செல்ல நம் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இம்மைக்குரிய காரியத்திலும் சரி மறுமைக்குரிய காரியத்திலும் நீங்கள் இயேசுவை தேடும் பொழுது எந்த சிறுமையாக இருந்தாலும் அந்த சிறுமையை நீக்கி இன்றே உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகின்றார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்போ அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய சிறுமையை நீக்கி அவர்களுக்கு நிறைவை தர நீர் வல்லவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.